குமரா வா சாப்பிட போலாம். இல்லம்மா, நான் அப்புறமேல் வரேன். இனியா, எல்லாரும் சாப்பிட வந்தாச்சு. நீயும் ராசாத்தியும் வாங்க. வரோம் பெரியமா. ஏய் வா போலாம். என்ன நீ சாப்பிட வரல? இல்ல மாமா, நீங்க போய் சாப்பிடுங்க, எனக்கு வேண்டாம். வேணாமா? ஏன்? எதுக்கு? நீங்க சாப்பிடுங்க மாமா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஏய், உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? கையில அடிபட்டு இருக்குல்ல, நான் இப்ப சாப்பிட வந்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். ஏன் எதுக்குன்னு விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் மாமா. அதான் நான் அவங்க எல்லாரும் சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரி. அண்ணா சாப்பிடல? இல்லடா, எனக்கு பசிக்கல, நீ போய் சாப்பிடு. வா போய் சாப்பிடலாம். இல்லடா, பசிக்கல. அட வாண்ணே. ஏய், உட்காரு. உட்காருப்பா, இங்க உட்காரு. எங்கடா ராசத்தி வரல? அவ அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டா. ஏன், எதுவும் உடம்பு சரியில்லையா? இல்ல அதெல்லாம் எதுவும் இல்ல, பசி இல்லைன்னா பாவ. குமாரா, என்னப்பா சாப்பிடாம கோலம் போட்டுட்டு இருக்கிற? சாப்பிடுப்பா. எங்கடா எந்திரிச்சிட்ட? இல்லப்பா, நான் ரூம்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். புனிதா, நீ எல்லாருக்கும் பரிமாறு. சரிம்மா. சித்தப்பா, சாப்பாடு? சாம்பார் ஊத்துமா? பாபா, இந்தா சாப்பிடு. அதான் நானே வரேன்னு சொன்னேன்ல மாமா, எதுக்கு நீங்க எடுத்துட்டு வந்தீங்க? நீ ஒண்ணு கீழெல்லாம் வர வேணா, இங்கே உட்காந்து சாப்பிடு. இந்தா ஸ்பூன் எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. என்னாச்சு? சாப்பிடு. ஏய் இரு. குடு. பாரு பாருங்க அத்தை, அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு அந்யோன்யமா இருக்காங்கன்னு. ஏதாச்சும் பண்ணி ஒண்ணு சேர விடாம பண்ணணும் அத்தை. இந்த கொடுமை என்னால பார்க்க முடியல. கவலைப்படாத கண்மணி, இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுவோம். சரி வா போலாம். வேண்டாம் மாமா. ஏன், என்னாச்சு? வேண்டாம் மாமா, நீங்க ஊட்டி விட வேண்டாம். ஏன்? சொன்னா கேளுங்க மாமா, எனக்கு ஊட்டி எல்லாம் விட வேண்டாம். அதான் ஏன்னு கேக்குறேன். தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா. இன்னைக்கு நீங்க எனக்கு ஊட்டி விடுவீங்க,
ஆனா 6 மாசம் கழிச்சு இதே மாதிரி என் கையில அடிபட்டா யார் மாமா ஊட்டி விடுவா? வேண்டாம் மாமா. நீங்க என் மேல வெறுப்ப காட்டினா கூட என்னால தாங்கிக்க முடியும். இந்த மாதிரி அன்பு காட்டினா 6 மாசத்துக்கு அப்புறம் பிரியும் போது ரொம்ப வலியா இருக்கும் மாமா. எவ்வளவு சிரமமா இருந்தாலும் பரவாயில்ல, நானே இதை சாப்பிட்டுக்கிறேன். சரி, நான் மில்லு வரைக்கும் போயிட்டு வரேன். டேய், போன் ரிங் ஆயிட்டே இருக்கு, நீ எடுக்க மாட்டியா? அம்மா அது அது வந்து அம்மா. ஹலோ. சரி, நீங்க வைங்க, நான் பாத்துக்கிறேன். என்னடா பண்ணி வச்சிருக்க? இல்லம்மா அது வந்து என்னடா வந்து போயின்னு? நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அத கெடுக்கிற மாதிரி வேலை பண்ணிருக்க. இல்லம்மா நான் எதுவும் வேணும்னு பண்ணலம்மா. நீ எதுவும் பேசாத. கண்மணி, கண்மணி, அம்மா இப்ப எதுக்கு அவளை கூப்பிடுற நீ? நீ வாயை மூடுறா. அத்தை, என்னாச்சு அத்தை? நீ உன் புருஷனை பாத்துக்கிற லட்சணமா அது? அவன் என்ன பண்ணிட்டு வந்திருக்கான்னு தெரியுமா? என்ன அத்தை பண்ணாரு? சொல்லுங்க அத்தை, என்ன பிரச்சனை? நாம இருக்கிற இருப்பு என்ன, இவன் என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா? இவன் நம்ம ஊரு கறிக்கடை பாய் கிட்ட 1 லட்சம் ரூபாய் கடன் கேட்டிருக்கான். அந்த ஆளு எனக்கு போன் பண்ணி, உங்ககிட்ட இல்லாத பணமா தம்பி என்கிட்ட கடன் கேக்குறாரு அப்படின்னு என்கிட்ட கேள்வி கேக்குறான். என் மானமே போச்சு. இவன் என்ன பண்றான் ஏது பண்றான்னு நீ எதுவும் கவனிக்க மாட்டியா கண்மணி? ஆமா, உங்களுக்கு 1 லட்சத்துக்கு என்ன தேவை இருக்கு? அதுவும் கண்டவங்க கிட்ட கடன் கேட்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. அது வந்து ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு பணம் தேவை, அதான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு 1 லட்ச ரூபா கடன் கேட்டேன். முதல்ல நீ உன் பிரச்சனைய பாரு, அப்புறம் உன் ஃப்ரெண்டோட பிரச்சனையெல்லாம் பார்க்கலாம். நீ தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டு நம்ம குடும்பத்தோட மானத்தை வாங்காத, புரிஞ்சுதா? இது யாரா போன்ல? பணம் கேட்டான்ல அந்த ஃப்ரெண்டு தாமா. கிடைக்கலன்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு. இந்தா. சரி. வா. ஹலோ அண்ணா, பணம் ரெடி ஆயிடுச்சா? அண்ணா எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்தேன், இப்போதைக்கு எங்கேயும் கிடைக்கல. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். சாயங்காலம் வரைக்கும் டைம் எடுத்துக்கோ, அதுக்குள்ள பணத்தை ரெடி பண்ணி கொடுக்குற வழியை பாரு. அப்படி தரலன்னா உன்னோட மான மரியாதைலாம் போயிடும். ஊர்ல இருக்கிறவனுங்க ஒருத்தன் கூட மதிக்க மாட்டான். ஜாக்கிரதை. டேய் 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 டேய். ஷோ.
ராசாத்தி ராசாத்தி வாங்க அண்ணி. என்ன அண்ணி நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, அம்மா வரல? இல்ல ராசாத்தி, நான் ஒரு வேற விஷயமா வந்திருக்கேன். சொல்லுங்க அண்ணி, என்ன விஷயம்? ஆ, எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணணுமே. நாம ஒரு சீட்டு நடத்திட்டு இருந்தோம்ல, அந்த சீட்டு இன்னும் கலெக்ஷன் பண்ணல. அந்த சீட் எடுத்தவங்களுக்கு இன்னைக்கு பணம் தரணும். ரொம்ப அவசரமா 1 லட்சம் தேவைப்படுது. உன்கிட்ட இல்லைன்னா வீட்டில் பணம் இருந்தா கொடு. நான் சீட்டு கலெக்ஷன் ஆன உடனே 2 நாள்ல கொடுத்துடுறேன். அப்படியா அண்ணி? மில்ல சரி பண்ண வாங்கிட்டு வந்த பணம் இருக்கு. ஆனா அத்தை மாமா யாருமே வீட்ல இல்ல. அவங்கள கேட்காம நானா எடுத்து கொடுக்க முடியாது அண்ணி. ஆமா ஆமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாயந்தரம் வரைக்கும் டைம் இருக்கு. நீ அவங்க கிட்ட கேட்டுட்டே கொடு, சரியா? என்ன தப்பா எடுத்துக்காதீங்க அண்ணி. இதுல என்ன இருக்கு? நான் சாயந்தரம் உனக்கு ஃபோன் பண்றேன், சரியா? நான் கிளம்புறேன். சரிங்க அண்ணி. வரேன். ம். உடம்பு பார்த்துக்கோ. ம். ம். அத்தை, அந்த பொன்னி வந்திருக்கா அத்தை. அவ வந்தா நமக்கு என்ன? அந்த பொன்னி ராசாத்தி கிட்ட பணம் கேட்டுட்டு இருக்கா அத்தை. அப்படியா? ஆமா அத்தை. வீட்ல வேற லோன் வாங்கிட்டு வந்த பணம் இருக்கு. இவ எடுத்து கொடுத்தாலும் கொடுத்துருவா. கொடுக்கட்டும் கண்மணி, கொடுத்தா அதை வச்சு நாம ஒரு பிரச்சனை பண்ணலாம்ல. எதுக்கும் நீ அந்த ராசத்தி மேல ஒரு கண்ணு வை. சரிங்க அத்தை. ஹலோ, யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நீ அசிங்கப்படாமல் இருக்கணும்னா எனக்கு 1 லட்சம் மட்டும் கொடு போதும். அப்படி எனக்கு தரலன்னா இந்த ஃபோட்டோவை போஸ்டர் அடித்து ஊர் முழுக்க ஓட்டிடுவேன். உங்கள் குடும்பத்துக்கு ஊரில் நல்ல பேர் இருக்கு. அந்த பேர் போகாமல் பார்த்துக்க. கடவுளே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில வர எனக்கு வேற வழியே இல்லையா? என்னால் அந்த குடும்பத்தோட மான மரியாதை எல்லாமே போகணுமா? ச்சே, பெரிய தப்பு பண்ணிட்டோம். இப்ப என்ன பண்றது? சரி இனியா, இந்த பணத்தை கொண்டு பீரோட பத்திரம் சரிங்க. வாங்கிக்க, உள்ள வைப்பா. போலாம். எனக்கு தேவை பணம். பணத்தை ரெடி பண்ணிட்டு என் நம்பருக்கு திருப்பி கூப்பிடு. டிலே பண்ண ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த ஃபோட்டோவை ஃபார்வர்ட் பண்ணுறேன், பார்த்துக்க. சித்தப்பா ராசாத்திக்கிட்ட கொடுத்த பணத்தை எடுத்தா மட்டும்தான் நம்மளால அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில வர முடியும். இதை விட்டா நமக்கு வேற வழியே இல்லை. ராசாத்தி, மாமா சொல்லுங்க மாமா. இனியே இல்லம்மா? அவர் மில்லுக்கு போயிருக்காரு மாமா. சரி, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வரியா? இதை கொண்டு வரேன். இந்தங்க மாமா தண்ணி.
எங்க போனாரு? தண்ணி கொண்டு வர சொன்னாரு. அ- இப்பதானே பார்த்துட்டு போனேன். அதுக்குள்ள சாவி எங்க போச்சு? ம்? எடுத்திருந்தா குமர மாமா தான் எடுத்திருக்கணும். அவர் தானே இப்ப வந்தாரு. ஆனா அவர் அந்த மாதிரி எடுக்கிற ஆள் இல்லையே. மாமா, ஐயோ, என்னது சாவி பீரோலே இருக்குது. போச்சே. ராசாத்தி, ராசாத்தி, மாமா வந்துட்டேன். மாமா, இங்க பாரு, சாவி பீரோலே வச்சுட்டு வந்துட்டேன். ஓ சாரி மாமா, நான் கவனிக்கல. பத்திரமா வச்சுக்கோமா. ம். ஐயோ, சாவி போயிடுச்சே. ச்சே.